இந்திய தேசத்தின் பாதுகாவலனே, எல்லையில்லா பாசத்திற்கு சொந்தக்காரனே, பார் போற்றும் தலைவா, பாரதம் பெற்றெடுத்த தவ புதல்வா, நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திருமதி லதா சண்முக சுந்தரம், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர். திரு வி ரமேஷ், அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல. பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய 75வது பிறந்தநாள் விழாவில் தமிழகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்து அதனுடைய அடிப்படையில் எல்லா இடங்களிலும் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கும் இது மாதிரி இலவச மருத்துவ முகாம்கள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவங்கள் வழங்குவதற்காகவும் எல்லா இடங்களிலும் பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துவதற்காகவும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பல்வேறு மக்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு அக்டோபர் 2ஆம் தேதி வரையிலும் சேவை வாரமாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று ஐயாவு மகாலில் எங்களது மாவட்ட தலைவர் லதா மாரியப்பன் அவருடைய தலைமையில் முன்னாள் மாவட்ட தலைவர் தனசேகர், அன்புக்குரிய அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், நமது சுமதி வெங்கடேசன் அவர்கள், இந்த மண்டல தலைவர் வேல்முருகன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறது பாஸ்கர், கிளைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக எனது நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 வாரமாக சேவை வாரமாக பாரத நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நாங்கள் கொண்டாடி வந்து கொண்டிருக்கிறோம். என்டிஏ அலையன்ஸில் சர்ச்சைகள் நம்ம சொல்ல முடியாது. ஒரு கூட்டணி வரும்போது எல்லா கூட்டணி கட்சிகளுமே கொள்கை அளவில் எந்த கூட்டணியும் கிடையாது. ஆக கூட்டணி தேர்தலுக்காக சில கூட்டணிகள் வைக்கப்படுகிறது. அதனால் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. அதனால் இன்னும் இந்த 8 மாதத்தில் இருக்குது பல்வேறு மாற்றங்கள் வரும். அதனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக சர்ச்சைகள் என்று சொல்வதற்கு அவருடைய நிர்வாக சீர்கேட்டிற்கு ஒரே ஒரு உதாரணம். கடந்த 19ஆம் தேதி சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் சார் ஒரு அறிக்கை விடுறாரு. எல்லா ஆல் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிஸ், ஆல் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் அறிக்கை விடுறாரு. யாரும் லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்னு. எப்படி சார் அரசாங்கம் நடக்குது? எல்லா அசோசியேஷனுக்கும் லீவ் எடுக்கக்கூடாது. அதற்கு என்ன காரணம்னா எல்லா அசோசியேஷனும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துனாங்க. உள்ளிருப்பு போராட்டம் ஏன் நடத்துனாங்க? தலைமைச் செயலகத்திலே உள்ளிருப்பு போராட்டம் நடக்குன்னா ஆசிரியர்கள் போராட்டம், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம். கூட்டணி மட்டும் பலமாக வச்சுருந்தா போறாதுல்ல, மக்களுக்கு நன்மையை செய்யணுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், எங்கள் கூட்டணி வெற்றி பெற கூட்டணியில் பல்வேறு ஊடுருவல்களை மீடியாக்கள் மூலமாக திமுக அரசு செய்வதற்கு முயற்சித்து, அதை யார் நாங்கள் கோட்டையெல்லாம் ஒன்றும் அசைக்கலை. கோட்டை அப்படி தான் இருக்கும். அந்த கூட்டணியை தான் நாங்கள் அசைப்போம். கோட்டை அப்படி தான் இருக்கும். நாங்கள் அந்த கூட்டணியை தான் அசைப்போம். தமிழகம் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, உறுதியாக தெரிஞ்சுக்கிடுங்க. 2001 கலைஞர் மிகப்பெரிய மெகா கூட்டணி உருவாக்கினார். 96 அவர் தான் முதலமைச்சர். மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி காட்டினாங்க. உண்டா இல்லையா உங்களுக்கெல்லாம் தெரியும். 2001 என்ன ஆச்சுது? யார் ஆட்சிக்கு வந்தாங்க? திமுக ஆட்சி இருந்ததா? இல்லையே. இன்னும் ஒன்று உறுதியாக தெரிஞ்சுக்கிடுங்க, திமுக தொடர்ந்து இதுவரையிலும் ஆட்சி வந்திருக்கா இல்லையா? 5 வருஷம் தொடர்ந்து. அதுக்கு பிறகு தொடர்ந்து என்னைக்காவது வந்திருக்கா? இது வரைக்கும் வரல. அதனால் உறுதியாக ஆட்சி மாற்றம் வரும். எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அதில் யாருக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. சார், எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக கட்சியினுடைய கூட்டணிகள், மற்றபடி உள்ள பிரச்சனைகளை அவங்க பேசி தீர்த்துக்கிடுவாங்க. அதனால் இன்னும் 8 மாதம் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க, நல்ல முடிவு வரும். இப்போ தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சி மாற்றம் தான் எங்களுடைய இலக்கு. ஆனால் 2029 அவர் சொன்ன கருத்துப்படியும் எங்களுடைய இலக்கு பாராளுமன்றத்தில் அதிக இடங்களை நாங்கள் வெல்ல வேண்டும். இப்பொழுது எங்களுடைய கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் EPS அவர்கள் அதிக இடத்தை வெல்வார்கள்.
நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக நிறைய பேர் போவோம். ஆட்சி மாற்றம் வரும், தமிழகத்தில் நல்லாட்சி மலரும். எந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நேரடியாக அங்கே போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சார் கள்ளக்குறிச்சி 65 பேர் சாராயம் குடிச்சு சேர்த்தாங்க சார். 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இல்லை, அது உண்மையான கருத்து கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே நான் இப்போ அதை தான் உங்களை முன்னாடி பேசியிருந்தேன். இதுவரையிலும் இதுக்கு பிறகும் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்சியின் பிரச்சனையில் தலையிடாது. சார் திரு செங்கோட்டையன் அவர்கள் உள்துறை அமைச்சர் பார்த்து தான் அவங்க சொன்னாங்க. அமித்ஷாவுடைய எங்களுடைய இதுலேருந்து எங்களுக்கு எந்த விதமான இதுவும் உங்களுக்கு வரல. இல்லை, அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவருடைய பரப்புரை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருடைய நோக்கமும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய நோக்கம். விமர்சனம் பண்ண அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. எந்த வகையில் விமர்சனம் பண்ணுறது சரியாக இருக்கும்? அவங்கள பொறுத்தவரை இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு எம்எல்ஏக்கள் கூட கிடையாது. இப்போ தான் கட்சி ஆரம்பித்து பண்ணியிருக்கிறாங்க. எங்களை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன்.